இப்போ என்ன கான்செப்ட்னா கொஞ்சம் ஆக்வர்டான ஃபுட்டு, அதாவது ரொம்ப வியர்டாக ஃபுட்டு, அது மாதிரி நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? அந்த காம்பினேஷன் சில சமயம் எங்க மாமியார் சமைப்பாங்க, அது மாதிரி. ஹாய் ஹலோ வணக்கம் ஜி தமிழ் வியூவர்ஸ், நான் உங்க திரியன் பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வாரிசு செட்டோட பிளாக்ஸ்ல வந்து சட்டைகள் பார்க்க போறோம். அப்படியே போய் எங்க செட் என்ன நடக்குது ஜாலியா பார்ப்போமா? வாங்க. இதுதான் எங்க பெரிய கேட். இந்த சந்திரமொழி படத்துல வச்சிருப்பாங்கல்ல கேட்டுகளுக்கு, அது மாதிரி ஒரு பெரிய கேட் இருக்கு எங்க செட்ல. ஆனா வாட்ச்மேன்லாம் யாரும் கிடையாது, நம்மளா கலந்து உள்ள போயிடலாம். ஐயோ சாமி, வணக்கம். நம்ம சேனல் வந்து ஒரு 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 பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேள்விகள் இருக்கு கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா ஃபுட் ரிலேட்டடா. உங்க லைஃப்ல நீங்க நிறைய கண்ட்ரி போயிருப்பீங்க, டிராவல் பண்ணிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. நீங்க சாப்பிட்டதுலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபுட்டு அப்படின்னு சொல்ல, பிகாஸ் ஆஃப் என்னன்னா சக்கரை பொங்கலுக்கு வடகரி காம்பினேஷன், அது மாதிரி கொஞ்சம் ஒரு மோசமான ஃபுட்டுனா நீங்க என்ன சாப்பிட்டுருக்கீங்க? மோசமான ஃபுட் சாப்பிட மாட்டேன். ஓட்ஸ் வித் மஷ்ரூம். ஓட்ஸ் வித் மஷ்ரூமா? மஷ்ரூம் ஃப்ரை. ஆனா சாப்பிட்றீங்களே. அதான் கரெக்ட் சொன்ன மாதிரி காம்பினேஷன். அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேட்டவங்க என்னோட சொல்ல போறேன். இந்த ஷோ ஆஃப் வில்லன்னு கூட சொல்லலாம். இந்த ஷோ வாரிசு அப்படின்னா வாரிசு யாரு? வாங்க காட்டுறேன். யாரு வாரிசு? மச்சான் தான். இப்ப என்னன்னா நம்ம சேனல் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க மச்சான். சரிங்க. நம்ம ஜனா ஃபுட்ஸ் நடத்துறோம். சரிங்க. ஃபுட் ரிலேட்டடா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின்னா ரொம்ப ஆக்வர்டான கொஞ்சம் வியரான ஃபுட் காம்பினேஷன் இருக்கும்ல. நீ சாப்பிட்டது ஏதாவது ஒன்று சொல்லு. சரி, நான் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. பீட்சாவும் ரசமும். பீட்சாவும் ரசமுமா? ஆமா, பீட்சாலாம் சில டைம் என்ன ஆயிடும்னா ஒரு மாதிரி சில டைம் அந்த எடுத்துட்டு வரதுக்குள்ள ஹார்ட் ஆயிடும். சூட ரசம் அதில் ஊற்று வச்சுக்கிறேன். எவனாவது பீஸால வந்து ரசோதி சேர்த்து பார்த்துட்டு, ஆனா ஏன் மச்சான் சாப்பிடுவான். சரி ஓகே, நான் அடுத்தால பார்த்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ ஸோ மச். உனக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். இவங்களை வில்லின்னு சொல்றதா இல்ல வந்து ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றதா எதையாச்சும் சொல்லியா? இப்போ நம்ம சேனல்ல வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க்னா வியர்டான ஃபுட்ஸ், ஆக்வர்டான ஃபுட்ஸ். ஆக்சுவலா நீங்க சாப்பிட்டதே ரொம்ப ஆக்வர்டான ஃபுட்ஸ்னா இது எந்த ஒரு வெஜிடபிளா இருந்தாலும் அதுல தயிர் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்றது வந்து எனக்கு சுத்தி முத்தி வாரிசுல வந்து தயிர் மட்டும் மாட்டிக்கிட்டு முழிக்குது எனக்கு தெரிஞ்சு. நானும் பாக்குறேன் யாருக்கிட்ட தயிர் கரடுன்றாங்க. வேற ஒரு ஆளை காமிக்கிறேன், வாங்க போய்கிட்டே இருப்போம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் இருக்கு. இவர் வந்து திடீர்னு ரொம்ப நாள் படுத்தாங்க கிடத்தாப்புல. ஏன் எழுதி விட்டாங்க, ஏன் எழுப்பிட்டாங்கன்னு தெரியல. ஆனா இப்போ வந்து கோமாலேயே இருந்த நம்ம ஹீரோட அப்பா இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்போம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். இப்போ என்ன கான்செப்ட்னா கொஞ்சம் ஆக்வர்டான ஃபுட்டு, அதாவது ரொம்ப வியர்டாக ஃபுட்டு, அது மாதிரி நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? அந்த காம்பினேஷன் சில சமயம் எங்க மாமியார் சமைப்பாங்க, அது மாதிரி தான். இதான் எதிர்பார்த்தேன். மாமியார் சமைப்பாங்களா? சமைப்பாங்க இந்த மாதிரி தான். மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க, அது என்ன குழம்புனே தெரியாது, அப்படி ஒண்ணு இருக்கும். சீரியலுக்கு வந்து நீ என்னதான் பண்ண, நீ என்னதான் பிச்சை அப்படிலாம் கேட்பாங்கல்ல, அது மாதிரி கெட்டதை சாப்பிட்டு உள்ள இருக்க நல்லதெல்லாம் தூக்கி போட்டாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அப்படி இருக்க கூடாது, சாப்பிடறதுல அப்படி இருக்கு. இவ்வளவு பெரிய தத்துவம் பாத்தீங்களா? சரி ஓகே, நான் என்ன கேள்வி கேட்க வந்தது தெரியுமா? ஆக்வர்டான ஃபுட்டு, வியர்டான ஃபுட்டு. சரி சொல்லு, என்ன சாப்பிட்டுருக்க? ஆக்வர்டா வியர்டாலாம் இல்ல, ஆக்டோபஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கேன். புரியல. ஆக்டோபஸ் ஒரு 7-8 கால வச்சு துள்ளிட்டு இருக்குமே, அதுவா? நல்லாதான் இருக்கு. ஆக்டோபஸா அப்படின்னு நினைச்சா கேவலமா இருக்கு. ஆக்டோபஸ் நீ வந்து ஆக்டோபஸா அப்படின்னா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். இதே இப்ப பாரு. ஆக்டோபஸ் வந்து அடுத்தால பார்க்க போனோமா? வாடியோக்கா நாங்க ரெண்டு கூட எங்க கோட் வேர்ட் ஆக்சுவலா வேற ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம நீங்க சாப்பிட்டதுல கொஞ்சம் ஆக்வர்டான ஃபுட், வியரான ஃபுட் இருக்கும்ல, அது மாதிரி நீங்க தான் சாப்பிட்டுருக்கீங்களா? வித்தியாசமா வியர்டான விஷயம் எதுவுமே ட்ரையே பண்ணுவோம். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அதாவது நீ பிடிச்சி சாப்பிடுறீங்கன்னா பழைய சாதத்துல பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் உடைச்சு பச்சை தேங்காய் எண்ணெய் அப்படியே ஊற்றி அப்படியே சாப்பிடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, எங்களுக்கு வியர்டா தெரியல. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் கடைசியா வந்து அக்காவோட இதோட முடிச்சு போன தெரிஞ்சு ஜீ தமிழ் எங்களோட வாரிசட்டை பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகா ஃபேமிலி மாதிரி ஜாலியாக போனாங்க. கண்டிப்பா எங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. 1:30 மணி வாரிசையில் வந்து ஜீ தமிழ்ல பாருங்க. அப்புறம் நீங்க ஏதாவது 2 வார்த்தை பேசுறீங்க. அழகான கெஸ்ட் ரோல் பண்ற கேடிக்கும் எங்களோட அழகான ஆங்கருக்கும் ரொம்ப நன்றி.
தேங்க்யூ சோ மச். இதே எங்க ஜாலியான செட்ல வந்து திரும்பி ஒரு vlog ஓட நாங்க வரோம். செட்டு சட்டைகள் ஃப்ரம் வாரிசு டீம்.